அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ லட்சுமி ரமணாஸ் ஜோதிடர் வி சண்முகம், பொத்தனூரிலிருந்து. இன்றைக்கு சந்திரனை பற்றி ஒரு பதிவு. உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்கணத்திலிருந்து 12 பாவங்களில் சந்திரன் இருந்தால் என்னென்ன பலன் கொடுப்பார் என்பது பற்றி புலிப்பாணி சித்தர் பாடலும் அதற்குரிய விளக்கத்தினையும் பார்ப்போம். அதற்கு முன்னால், ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, வளர்வரை சந்திரனாக இருந்து கேந்திரம் திரிகோணம் ஏறி சந்திரன் என்ற வீட்டோனும் நல்நிலை பெற்று சந்திரனை சுக்கிரன் குரு புதன் பார்த்தாலும் சேர்ந்தாலும், ஜாதகனாக இருந்தாலும் ஜாதகியாக இருந்தாலும் அவர்களுடைய மனநிலை, புத்தி நிலை நல்நிலை அடைந்திருக்கும். விவசாயம், ஓட்டல், பூ வியாபாரம், முத்து வியாபாரம், காய்கறி வியாபாரம், தாய் நிலை, தாய் உடன் பிறந்தார் நிலை சிறப்பு பெற்று நல்ல முறையில் இருக்கும். சந்திரன் குரு சேர்ந்திருந்தாலும், சுக்கிரன் சந்திரன் சேர்ந்திருந்தாலும், புதன் சந்திரன் சேர்ந்திருந்தாலும், இவர்கள் திரிகோணம் ஏறி வளர்புரை சந்திரனாக இருந்தால் ஜாதகனுக்கோ ஜாதகிக்கோ இறை அருள் கிட்டிவிடுகிறது. பார்வதி தேவி வீட்டில் வாசம் செய்வாள். மகாலட்சுமி செல்வம் வழங்குவாள். இதைத்தான் நம்முடைய கவிஞர்கள், மறைந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், கண்ணதாசன் போன்றோர் ஜாதகங்களில் சந்திரன் வலிமை பெற்றிருந்த காரணத்தினாலே அந்த பெண்களை தங்கள் பாடலிலே வர்ணிக்கின்ற பொழுது சந்திரனுக்கு நிகராக பெண்களை வர்ணித்தார்கள். கண்ணியம் குறையாமல் கட்டுப்பாட்டோடு அவர்களெல்லாம் அன்றைக்கு பாடல்கள் எழுதிய காரணத்தினாலும், பெண்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்த காரணத்தினாலும், கண்ணதாசனும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் போன்றவர்களெல்லாம் அருமையாக பாடலை எழுதி அந்த சந்திரனுக்கு நிகராக பெண்களை வர்ணனை செய்தார்கள். அது பற்றி ஒரு சில வரிகள் இங்கே பார்க்கலாம். வானில் முழு மதியை கண்டேன், வனத்தில் ஒரு பெண்ணை கண்டேன், வானமுழு மதியைப் போல மங்கை அவள் வதனம் கண்டேன். இது ஒரு பாட்டு. அமுதை பொழியும் நிலவே நீ அருகில் வராததேனோ, மனதில் ஆசையை மூட்டிய பின்னும் மறைந்தே ஓடிடலாமோ, இனிமை கனவும் இளமை கனவும் கதையாய் கனவாய் இருந்திடலாமோ. அது ஒரு பாட்டு. நிலவென்ன பேசும், மலர் என்ன பாடும், குயில் என்ன சொல்லும், மனதிலே கதை பேசுமா, இன்ப கவி பாடுமா, இங்கு கண்ணோடு கண் சொல்லும் மொழியிலே. இது ஒரு பாட்டு. ஓ வெண்ணிலா, ஓ வெண்ணிலா, ஓ வெண்ணிலா, வண்ண பூச்சூடவா வெண்ணிலா, ஓ வெண்ணிலா, நேற்று கனவாக நான் கண்ட இன்பம் இன்று நனவாக நீ இங்கு வந்தாய். இது ஒரு பாட்டு. என்னருமை காதலிக்கு வெண்ணிலாவே, என்னருமை காதலிக்கு வெண்ணிலாவே, நீ இளையவளா மூத்தவளா வெண்ணிலாவே, அஞ்சிட தேவையில்லை வெண்ணிலாவே, இது அவள் தந்த பாடமடி வெண்ணிலாவே, கன்னத்தில் காயம் என்ன வெண்ணிலாவே, உன் காதலன்தான் கிள்ளியதோ வெண்ணிலாவே. இப்படி ஒரு பாட்டு. அதே பாருங்க, நல்ல ஒரு தனித்திறமை வாய்ந்த ஒரு பாடலாசிரியர் திரு டி.ஆர். மகாலிங்கம் அவர்கள் பாடிய பாட்டும் பாருங்க. வெண்ணிலா குடைபிடிக்க வெள்ளி மீன் தலையசைக்க விழிவாசல் வழிவந்து இதயம் பேசுது, கொள்ளாமல் கொள்ளுகிறாள் கோமளமே விழியாலே, சொல்லாமல் சொல்லுகிறாள் சுற்றத்தமிழ் மொழியாலே. இப்படியெல்லாம் கவிஞர்கள் பெண்களை நிலவுக்கு இணையாக வைத்து வர்ணனை செய்தார்கள். அன்றைய கவிஞர்களுக்கு எந்த அளவுக்கு அறிவும் ஆற்றலும் இருந்திருக்கிறது. இந்த பாடல் எல்லாம் சந்திரன் ஒரு ஜாதகத்தில் நல்நிலை பெற்று வலிமை பெற்று இருந்தால் அவர்கள் வாழ்வு ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் அது வசந்தமாக இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கு
உங்கள் லக்கணத்திலிருந்து சந்திரன் எந்த வீட்டில் இருக்கிறார் என்று பாருங்கள். 1 to 12 வீடுகளில் லக்கணத்திலிருந்து சந்திரன் இருந்தால் அதற்கு என்ன பலன் என்று புலிப்பாணி சித்தர் தன் பாடலிலே சொல்லியிருக்கிறார். அந்த பாடலும் அதற்குரிய விளக்கத்தனையும் இன்றைக்கு பார்ப்போம். ஆதி சென்மம் சசிசேர அரசன் பிரதானி சீலன் யோகன் அன்றும் அரிதேவி வாசமுள்ளோன் அமிர்தமேனி குணசீலன் மகளே அப்படின்ட்டார். லக்கணத்தில் சந்திரன் இருந்தால் நாடாளும் மன்னனுக்கு உதவியாளனாக இருப்பார், அரசு அதிகாரிக்கு உதவியாளனாக இருப்பார், யோகமானவராக இருப்பார். ஜாதகன் வீட்டில் பார்வதி தேவி குடியிருப்பாள். ஜாதகனாக இருந்தாலும் சரி, ஜாதகியாக இருந்தாலும் சரி, குளிர்ந்த மேனி உள்ளவராகவும் நல்ல குணமுள்ளவராகவும் இருப்பார் என்பது சித்தர் கருத்து. இதில் சந்திரன் நீசப்பகை பெறாமல் இருக்கணும். சந்திரன் என்ற நட்சத்திராதிபதியை நீசம் பகை பெறாமல் இருந்தால் மேற்கண்ட சுபத்தன்மை கிடைக்கும் என்று சித்தர் தன் பாடலில் சொல்லியிருக்கிறார். அடுத்து 2வது இடத்தில் சந்திரன் இருந்தால் வெண்மதி 2 நிற்க வித்தை புத்தி சலரோகம் உண்டு நல்ல வாலிபத்தில் விவாகம் செய்வான் விதரணனையாய் மொழியுரைப்பான் தாயே அது கேள். சன்மார்க்கம் உள்ள சீலன் சம்பத்து புத்திரமுள்ளோன் நல்ல சந்திர பிம்பமுடைய பெண்ணே சுருதிப்படி உரைத்தனடி மகளே அப்படிங்கிறார். சந்திரன் 2ல் நின்னா தொழில், நல்ல புத்தி, சலதோஷம் உள்ளவர், இளமை பருவத்தில் திருமணம் நடக்கும், சன்மார்க்கம் தெய்வ வழிபாடு உள்ளவர், சகல யோகம் உள்ளவர், புத்திர யோகம் உள்ளவர், சந்திரனைப் போல் அழகான முகம் உள்ளவர் என்கிறார். இதுலேயும் சந்திரன் நட்பாட்சி உச்சம் பெற்று சுபக்கிரக சேர்க்கை பெற்று இருந்தால் மேற்கண்ட பலன் நல்லா நடக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். சந்திரன் 3ல் நின்றால் மதி 3ல் நின்றாலும் மைந்தனுக்கு ஆபரணமும் அகமும் நல்ல மதியுடையோன் மமதையுள்ளோன் மழலை சொல் விருப்பமுள்ளோன் தாயே மதிபோல வாழ்ந்திருப்பன் பெண் துணையுடையவனாம் சேயும் கூறும் பாக்கியவான் பெருமையுள்ளன் பாங்கியையும் ஆதரிப்பான் மகளே அப்படிங்கிறார். 3ஆம் இடத்துல இருந்தால் தங்க நகை வெள்ளி நகை காதில் அணிவார், நல்ல அறிவு கூர்மை உள்ளோன், கொஞ்சம் கர்வம் உள்ளவர், மழலை மொழி மேல் குழந்தை மேல் பாசம் உள்ளவர், நல்ல பெண் துணையுடன் சந்திரனை போல் வாழ்வார், பாக்கியம் உள்ளவர், நல்ல பொறுமைசாலி என புலிப்பாணி சொல்கிறார். 4ஆம் இடத்துல இருந்தா மாமதி 4ல் நிற்க மைந்தன் பரதார மோகன் பல நாள் கூறும் மாடு பரி மனையுண்டு மைந்தனுக்கு வித்தையுண்டு தாயே அப்படிங்கிறார். 4ல் சந்திரன் இருந்தால் தகாத பெண் சகவாசம் வரும், மாடு கன்று வண்டி வாகனம் கால்நடை யோகம் உள்ளவர், வீடு மனைகள் உண்டு, நல்ல கல்வி தொழில் உண்டு. சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்று நட்பு பெற்று இருந்தாலும் மேற்கண்ட பலன் சுவையாக இருக்கும். நீசம்பகை பெற்றால் தீய பலன் நடக்கும்னு அவர் சொல்கிறார். இதில் 5ஆம் இடத்துல இருந்தால் மாமதி 5ல் நிற்க மைந்தனுக்கு பெண் பிரசையுண்டு அன்றும் மாநிலத்தில் சீமானாய் மவுடியாய் இருப்பானடி மகளே. 5ஆம் இடத்துல சந்திரன் 5ல் நிற்க பெண் குழந்தைகள் அதிகம் உண்டு, இந்த உலகத்தில் செல்வந்தனாய் சீமானாய் சாதகன் சிறப்பாய் வாழ்வார். சந்திரன் நல்நிலை பெற்றால் மேற்கண்ட சுப பலன் நடைபெறும், சந்திரன் நீசம் பகை பெற்றால் எதிர்மறையான பலன் வரும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கிறார். இதே 6ஆம் இடத்துல இருந்தால் மாமதி 6ல் ஏற மைந்தனுக்கு சலபயம் ரோகம் அன்றும் மன்னர் பகையூரில் மீளாது மாநிலத்தில் சஞ்சாரன் தாயே. 6ல் சந்திரன் இருக்க தண்ணீர் பயம், நோய் நொடி பயம், அரசாங்க பயம், அரசு தொல்லை உண்டு, நாடு விட்டு நாடு ஊர் விட்டு ஊடு வேலைக்காக அலைந்து ஒரு வேளை உணவுக்கு கஷ்டப்படுவான் அப்படிங்கிறார். 6ஆம் இடத்துல இருந்தான். 7ஆம் இடத்துல இருந்தால் கணமதி 7ல் ஏற தனவானாம் தாட்சண்யன் போகியன்றும் காதலியால் லாபமுள்ளோன் கற்புடையான் சஞ்சாரன் தாயே அதுகேல் அலைகடலில் வாசம் செய்யும்
ஹரி அருளால் சீமானாய் வாழ்வான் சுகமுடையோன் கோள்நிலை சமநிலை அறிந்து செப்புவாய் மகளே அப்படிங்கிறார். வளர்பிறை சந்திரனாக இருந்து லக்கணத்துக்கு 7 நின்னா தனவானாக இருப்பார், மற்றவர்களை ஆதரிப்பார், காதலியால் அலுவணம் உள்ளவர், கற்புக்கரசி மனைவியாக வருவாள், பெருமாள் அருளால் பெரும் செல்வந்தனாக பொன்பொருள் பெற்றவனாக வாழ்வான், சந்திரன் இருப்பிட நிலை அறிந்து சொல் மகளே என்கிறார். அதாவது சந்திரன் நீசம்பகை பெறாமல் நல்நிலை பெற்றிருந்து சுவர்கள் பார்த்தால் மேற்சொன்ன பலன்கள் நடக்கும் என்கிறார். இதை 8 சந்திரன் இருந்தால் மாமதி 8 நிற்க மைந்தன் உயர்வித்தை உள்ளோன் சீலன் அன்றும் மலக்களிச்சல் நீர்பயம் முட்ட சயரோகன் குறைவிதியோன் மகளே அப்படிங்கிறார். 8 சந்திரன்னா பலவித கலைகளில் தேர்ச்சி பெற்றவன், மலச்சிக்கல் மனச்சிக்கல் நீர்பயம் உடலில் நீர் சம்பந்தப்பட்ட நோய் நொடி உள்ளவன் அப்படிங்கிறார். 9ஆம் இடத்துல இருந்தால் பால்மதியும் நவமேற பாக்கியவான் தெய்வ பக்தன் காமி அன்றும் பரதார மோகம் உள்ளோன் புத்திர பாக்கியம் மெத்த உண்டாம் தாயே அப்படின்ட்டார். வளர்பிற சந்திரன் 1, 5, 9 நின்றால் சகல சௌபாக்கிய உள்ளவன், தெய்வ பக்தி உடையவன், காம உணர்வு உள்ளவன், புத்திர குழந்தை பாக்கியம் உள்ளவன், நீசப்பெண் சகவாசம் உள்ளவன் என்கிறார் சித்தர். எடுத்தேன் கவித்தேன் என்று எதையும் சொல்லக்கூடாது. கோள்நிலையும் லக்னாதிபதி நிலையும் அறிந்து நயமாய் சொல்லணும் என்கிறார் சித்தர். அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். 10ஆம் இடத்துல இருந்தால் பால்மதியும் 10 நிற்க பலவன் தனநாமம் உள்ளோன் பாக்கியவான் அன்றும் பல தீர்த்த மாடச் செய்வன் பதியறிந்து உரைத்திடுவாய் மகளே அப்படிங்கிறார். சந்திர லக்கணத்துக்கு 10 நின்னா ஜாதகன் தனதான்யம் செல்வம் உள்ளோன் லாபம் உடையவன் பாக்கியம் உள்ளவன் கோவில் குலம் செல்பவன் தீர்த்த காவடி எடுத்து சிறப்புடன் வாழ்வான் கோல் நிலை அறிந்து லக்கணாதிபதி நிலை அறிந்து நயமாய் சொல்வாய் மகளே என்கிறார். 11 மதி இருந்தால் சந்திரன் இருந்தால் மதியன் 11 நிற்க மாதர் வழி ஜனங்களாலே லாபம் அன்றும் மாந்திரீகன் போகி சூரன் மைந்தனுக்கு தீர்க்காயுள் தாயே அப்படின்ட்டார். 11 சந்திரன் இருந்தால் வளர்வரை சந்திரனானால் தாய் வழி சொந்த பந்த பாசம் உள்ளவன், அவர்களால் நல்ல லாபம் அடைவான், வீராதி வீரன் சூராதி சூரன் சுகபோக வாழ்வு உள்ளவன் தீர்க்காயுள் உள்ளவன்ட்டார். 12 இருந்தால் மாமதி வெயமேறி நிற்க மாதராலே பொருள் அழியும் நஷ்டம் கூறு மதிபலமும் இருப்பிடமும் மைந்தனுக்கு கூர்ந்து சொல் மகளே அப்படிங்கிறார். லக்கணத்துக்கு 12 சந்திரன் இருந்தால் பெண்களால் பணம் பொருள் அழிவு உண்டு என்கிறார் சித்தர். சந்திரன் நிலையையும் சந்திரன் இருக்கக்கூடிய நிலையையும் சொல்லணும் என்கிறார். அதன் பொருள் 12ஆம் இடம் சுபக்கிரக வீடாக இருந்து 12 சுபன் என்று ஆட்சி உச்சம் பெற்றால் சந்திரன் சுபபலம் பெற்று நின்றால் மண்குடிசையில் பிறந்திருந்தாலும் திசா புத்திகளில் மாடி வீடும் சுகபோக வாழ்க்கையும் அமைந்துவிடும். அதே சந்திரன் நீசம்பகை பெற்றிருந்து 12ஆம் இடத்தில் பாவர் இருந்து 12ஆம் இடம் பாவர் வீடானால் அசுவ பலன் நடக்கும் என்பது சித்தர் கருத்து. சரி சகோதர சகோதரிகளே, ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் சரி, அந்த கிரகம் நின்ற நட்சத்திராதிபதியும் அவர் நின்ற நட்சத்திராதிபதி கேந்திரம் திரிகோணம் ஏறி நல்நிலை பெற்று சுவர் பார்த்து அந்த தசாபுத்திக்கு வந்தால் நல்நிலையும், அந்த கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி நீசம் பெற்று கிரகமும் பகை பெற்று 6, 8, 12 நின்று அந்த தசாபுத்திகள் வந்தால் கெட்ட பலனும் நடக்கும். ஆகினால கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு பார்த்து தான் சொல்லணும் அப்படிங்கிறார் சித்தர். பொதுவாக அவங்க சொல்லிட்டாங்க, நம்ம தான் அதை கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கணும். ஏன்னா ஒரு சிலருக்கு சந்திரன் 4 இருக்குது நல்லா இருக்குது, ஒரு சிலருக்கு 4 இருந்து சரியில்லைங்கிற போது சந்திரன் அங்கே நல்நிலை பெற்று இருக்கின்ற பொழுது அந்த திசாபுத்தி காலத்தில் நல்லதும், சந்திரன் நீசம்பகை பெற்று 6, 8, 12 சாரத்திலேயோ 6, 8 12 கூடியிருந்தாலும் அங்கே கெட்ட பலன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகையினால் கொஞ்சம் எதையுமே யோசித்து சிந்தித்து சொல் அப்படிங்கிறார் சித்தர். அது நம்ம நடைமுறைக்கு எனக்கு சரியாக வருது.
நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம் சகோதர சகோதரிகளே.